أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. نحمده ونستعينه ونصلي على رسوله الكريم. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم: ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. صدق الله العلي العظيم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அருமைக்குரிய பெரியோர்களே, சங்கைக்குரிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் எதை நாடுகிறானோ அதை செய்வதில் வல்லவன். ஒன்றை அவன் நாடிவிட்டால் அதன் பின் அதை மாற்றி வேறொன்றை செய்வதற்கு எவராலும் முடியாது. அல்லாஹ் எதை எப்படி நாடினானோ அதை அப்படியே செய்து முடிப்பான். அது காரண விதிகளுக்கு உட்பட்டிருந்தாலும் சரி, அல்லது காரண விதிகளை தூர எறிந்துவிட்டு வியப்பிற்குரியதாக இருந்தாலும் சரி, அவன் நாடியது எதுவோ அதையே செய்வான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை மாற்ற எவராலும் முடியாது. இப்படி சொல்லும்போது அறிவியல் சொல்லும், அப்படி என்ன நீங்கள் சாதித்திருக்கிறீர்கள்? கடவுளையே நாங்கள் இதுவரை நம்பாமல் இருக்கிறோம். கடவுள் என்று சொன்னாலே அது கற்பனை என்று சொல்கின்றோம். ஆனால் நீங்கள் உங்கள் அல்லாஹ்வை சொல்லும்போது மட்டும் இப்படியெல்லாம் சொல்கிறீர்களே, அதற்கு ஏதேனும் ஆதாரம் உண்டா என்று அவர்கள் கேட்கிறார்கள். ஆனால் எத்தனை ஆதாரங்கள் முன் வந்த போதும் அவற்றையெல்லாம் அவர்கள் கண்கொண்டு பார்ப்பதில்லையே என்பதுதான் நமக்கு கவலையான விஷயம். அதைத்தான் நாம் வருத்தத்துடன் பதிவு செய்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் ஆற்றல்களை, அதிசயங்களை விண்ணிலும் மண்ணிலும் இடையிலுள்ள அனைத்திலும் தன் படைப்புகள் எல்லாவற்றிலும் நிகழ்த்தி கொண்டுதான் இருக்கிறான். அதை காண்பித்து கொண்டுதான் இருக்கிறான். அதனை ஈமானுள்ள கண்கள் பார்க்கும்போது என் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தாலா இதை செய்திருக்கிறான் என்று ஆச்சரியத்தோடும் வியப்போடும் பார்க்கிறார்கள். அதனால் அவர்களின் ஈமான் உறுதிப்படுகிறது. அதே நேரம் அல்லாஹ்வை மறுத்தவர்கள் இதை பார்க்கும்போது பல்வேறு காரணங்களை முன்வைத்து அல்லது ஏதேனும் சாக்குப்போக்குகளை முன்வைத்து அதனை மறுத்துவிட்டு செல்லும் நிலைதான் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் தான் நாடியதை செய்கின்றான். அதை செய்யும்போது அதில் எந்த மாற்றமும் எவராலும் செய்துவிட முடியாது. அவன் நாடியது நாடியபடி நிச்சயம் நடந்தே தீரும். அதுதான் உலகில் நாம் கண்டவைகள். அருமைக்குரியவர்களே, ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் எதிரியான ஃபிரௌன் நைல் நதியில் மூழ்கடிக்கப்பட்டு இறந்தான் என்பது நமக்கு தெரியும். அது சார்ந்த பல விஷயங்களை நாம் எல்லோரும் அறிந்துதான் இருப்போம். அப்படி அவன் மூழ்கடிக்கப்பட்டு இறந்து போன பிறகு அந்த அவனுடைய உடல் பன்னெடுங்காலத்திற்கு பிறகு மீட்டெடுக்கப்படுகிறது. மீட்டெடுக்கப்பட்ட பிறகு அந்த உடல் கொஞ்சம் கூட வீணாகிவிடாமல் வைத்தபடியே உடல் எந்த சிதைவும் இல்லாமல் அழுகலும் இல்லாமல் அப்படியே கிடைக்கப்பெற்று நீண்ட காலம் மியூசியத்தில் வைக்கப்பட்டிருந்தது. மியூசியத்தில் இருந்த அந்த உடலை அறிவியல் சார்ந்த அறிஞர்கள் அதை ஆய்வு செய்ய முற்பட்ட போதுதான் நாம் பேசும் விஷயத்திற்குரிய செய்திகள் உள்ளே வருகின்றன. ஃபிரௌன் அவன் இறந்து பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆன பிறகும் கூட அந்த உடல் கெட்டுப்போகாமல் மியூசியத்தில் இருக்கிறது. அதை கொண்டு வந்து பிரான்சில் வைத்து உடற்கூறாவியல் படி அதனை ஆய்வு செய்ய வேண்டும் என்று முடிவெடுக்கின்றார்கள். அதற்காக என்றோ இறந்து போன பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் இறந்து போன ஃபிரௌனுக்கு அரசு முறைப்படி பாஸ்போர்ட் எடுக்கப்பட்டு அது முறைப்படி விமானத்தில் ஏற்றப்பட்டு பிரான்ஸ் வந்து அடைகிறது. அந்த மையத்திற்கே கூட அரச மரியாதையோடு அங்கு வரவேற்பளித்து அதை கொண்டு போய் உரிய இடத்தில் வைத்து உடற்கூறாய்வியல் செய்வதற்கான முன்னேற்பாடுகள் நடக்கின்றன. இப்பொழுதுதான் இங்கே நாம் எதிர்பார்க்கும் விஷயம் நடக்கிறது. அந்த உடலை அவர் வைத்து அந்த ஒரு நிபுணர் எவர் அதை செய்ய வேண்டுமோ அந்த நிபுணர் அதை கைப்பற்றுகிறார். அவரின் பெயர் மாரிஸ் புகைல். டாக்டர் மாரிஸ் புகைல் அவர்கள் அதனை கைப்பற்றி
அந்த உடற்கூறாய்வியல் செய்வதற்கான முன்னேற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார். அதற்கு முன் அதனை கண்ணோட்டமாக வெளியில் இருந்தே அதனை அப்படியே உற்று உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். இத்தனை ஆண்டுகள் எப்படி இது தாக்கு பிடித்தது? அறிவியல் கூறுகள் படி இதை எப்படி நாம் பார்க்க போகின்றோம்? மேலும் இந்த உலகத்தில் நாம் ஒரு உடலை கெட்டுப்போகாமல் பாதுகாக்க நினைத்தால் அதற்கென்று சில ரசாயன கலவைகள், அதற்கான சில விஷயங்கள் இப்போது அறிவியல் படி நாம் கண்டெடுத்திருக்கிறோம், நம் உலகத்தில் இருக்கிறது. ஆனால் இந்த உடல் இத்தனை 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் இறந்து போய் கிடக்கிறது. ஆனால் அது அப்படியே காப்பாற்றப்பட்டு சிதைவில்லாமல் இருக்கிறது என்று சொன்னால் இது ஒரு அதிசயம்தான். இந்த அதிசயம் ஒரு தற்செயல். இது ஒரு தற்செயல் என்று அவர் முடிவெடுக்கின்றார். ஏதோ காரணம் தெரியவில்லை, ஆனால் தப்பித்திருக்கிறது. இந்த உடல் சிதையாமல் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அந்த உடலுக்கு உரியவர் அந்த கடைசி நேரத்தில் எந்த உணவை உண்டாரோ அந்த உணவு இதற்கு காரணமாக அமைந்திருக்கலாம். அல்லது அவரை சுற்றியிருந்த நீருடைய சுழற்சி அல்லது மண் சார்ந்த ஏதேனும் ஒன்று இவரை காப்பாற்றி இருக்கலாம். இப்படித்தான் அவர் சிந்தனை போய்கொண்டே இருக்கிறது. அவர் இதை உற்று பார்த்து அந்த கண்ணோட்டங்களிலேயே அதை ஆய்வு செய்து கொண்டு வருகிறார். அந்த நேரத்தில் அந்த குழுவினரிலே இருந்த ஒருவர் சொல்லுகின்றார், இந்த உடலை குறித்து இவர் ஒரு ஃபிரௌன் என்றும் இவர் எகிப்திய மன்னர் என்றும் இவர் மூசா நபி என்றவரை எதிர்த்து நின்றார் என்றும் இருவருக்கு மத்தியிலே பிரச்சனையை தோன்றிய போது அந்த மூசா நபியை பின்தொடர்ந்துதான் இவர் நதிக்குள் இறங்கினார் என்றும் அங்கே வைத்து அவர் மூழ்கடிக்கப்பட்டார் என்றும் குர்ஆன் ஒரு செய்தியை சொல்லி கொண்டிருக்கிறது என்று அங்கே அவருக்கு தகவல் கொடுக்கப்படுகிறது. இதை கேட்ட அந்த மாரிஸ் புகைல் சிரித்து கொண்டே சொல்லுகின்றார், என்ன சாத்தியம்? நீங்கள் சொல்வது எப்படி சாத்தியம்? ஒரு மனிதனுடைய உடல் ஒரு இன்னொரு ஊரால் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கான அந்த கலவை, ரசாயன கலவைகள் அவையெல்லாம் இந்த 20ஆம் நூற்றாண்டில் கண்டுபிடிக்கப்பட்டவை. ஆனால் குர்ஆன் 6ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலேயே வந்து இறங்கி தொடங்கிவிட்டது. அல்லது 5ஆம் நூற்றாண்டின் கடைசி பகுதியில் 6ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் வந்துவிட்டது. இவ்வளவு காலத்திற்கு முன் வந்த இந்த குர்ஆன் அந்த காலத்திலேயே இதை சொல்லும் என்று சொன்னால் சாத்தியமில்லை. ஏனென்று சொன்னால் மனிதனை பதப்படுத்தும் எந்த ஒரு சாதனமும் அப்போது இல்லை. எனவே இது சாத்தியமற்றது. அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பில்லை என்று அவர் அங்கே கூறுகிறார். டாக்டர் மாரிஸ் புகைல் அவர்கள் தெளிவாக தன் சிந்தனையை கூறுகிறார். இது சாத்தியமில்லை என்று அங்கே வாதிடுகிறார். இதனை கேட்டவர்கள் அமைதியாகிவிட்டனர். யாரும் எதுவும் சொல்லவில்லை. ஆனால் மறுநாள் அந்த நகரத்திலே எங்கெங்கோ தேடி ஒரு மௌலவியை கொண்டு வரப்படுகிறது. அவர் கையில் குர்ஆன் இருக்கிறது. அவர் ஒரு வசனத்தை கொண்டு வந்து அங்கே காண்பிக்கின்றார். அவர் கொண்டு வந்து அந்த வசனத்தை அங்கே காண்பித்து மாரிஸ் புகைல் அவரிடத்தில் சொல்லுகின்றார், குர்ஆனில் சூரா யூனுஸ் 92வது வசனத்தை அவர் அங்கே படித்து காட்டுகின்றார். அல்லாஹ் சொல்லுகின்றான், ஃபல் யோம நுனஜ்ஜீக பி பதனிக்க லி தக்கூன லிமன் ஹல்ஃபக ஆயத்தன் வைன்ன கசீரம் மினன் நாசி அன் ஆயாத்தினா லகாஃபிலூன். ஃபல் யோம நுனஜ்ஜீக பி பதனிக்க, அந்த ஃபிரௌனிடத்திலே சொல்லப்படுகின்றது, இன்றைய நாளில் உன் உடலை நாம் காப்பாற்றுவோம், உன் உடலை காப்பாற்றுவோம், உயிரற்ற சடலத்தை நாம் காப்பாற்றுவோம். ஏனென்றால் லி தக்கூன லிமன் ஹல்ஃபக ஆயத்தன், உனக்கு பின்னால் வருபவர்களுக்கு இது ஒரு அத்தாட்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக இதை நாம் செய்வோம். வைன்ன கசீரம் மினன் நாசி அன் ஆயாத்தினா லகாஃபிலூன். மனிதர்களில் மிக அதிகமானவர்கள் நம் அத்தாட்சிகளை விட்டும் மறதியானவர்களாகவே, மறந்து போனவர்களாகவே இருக்கின்றார்கள் என்ற இந்த வசனத்தை அங்கே எடுத்துரைத்து அதற்கான பொருளையும் சொல்லி விளக்கமும் சொல்லுகின்றார். இதை கேட்ட மாரிஸ் புகைல் அப்படியே அந்த உடலை மீண்டும் பார்க்கின்றார். அவர் இதற்கிடையே செய்திருந்த அந்த உடற்கூறாய்வியல் அவற்றையும் பார்க்கின்றார். என்ன ஒரு விந்தை! இதோ இவர் சரியாக சொல்லுகின்றாரே, உன் உடலை நாம் பாதுகாப்போம் என்று
இறைவன் சொல்லி இருக்கிறான் என்று இவர் சொல்லுகின்றார். ஆனால் அப்படித்தான் இது பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நாம் சொல்லும் தற்செயல் அந்த இறைவன் ஏற்படுத்திய பாதுகாப்பு தானோ என்று அவர் உணரத் தொடங்குகின்றார். அந்த உணர்வு மெல்ல மெல்ல அவர் உள்ளத்தில் ஓடுகிறது. அந்த உடலை மீண்டும் மீண்டும் ஆராய்ச்சி செய்து பார்க்கின்றார், கூராய்வு செய்து பார்க்கின்றார். விஷயம் ஒத்துப்போகிறது. இப்பொழுதுதான் அவருக்கு புரிய வருகிறது, அல்லாஹு அக்பர், அல்லாஹ் என்று ஒருவன் இருப்பது உண்மைதான், அவன் சொல்வதுதான் சத்தியம், இதோ நாம் கண்ணெதிரே காண்கின்றோம் என்று அவர் கண்டு அவற்றை ஏற்றுக்கொள்கின்றார். இப்பொழுது நமக்கு விஷயம் என்னவென்று சொன்னால், நாம் ஏற்கனவே சொன்னது போல அல்லாஹ் ஒன்றை நாடினால் அது நிச்சயம் அப்படியே நடக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. அவன் சொன்னான், பின்வரும் சமூகத்திற்கு, பிற்காலத்தில் தோன்றப்போகக்கூடிய மக்களுக்கு இதை நாம் ஒரு அத்தாட்சியாக எடுத்து சொல்லுவோம் என்று அல்லாஹ் சொன்னான். எடுத்து வைப்போம் என்று சொன்னான். இதோ வைக்கப்பட்டு எதிரில் கிடத்தப்பட்டு இருக்கிறது. இந்த சடலம் இன்று உலகிற்கு ஒரு மிகப்பெரிய வரலாற்றை கூறிக்கொண்டிருக்கிறது என்பதை கண்ட டாக்டர் மாரிஸ் புகைல் உடனடியாக இஸ்லாத்தை ஏற்று தன்னை முஸ்லீமாக பிரகடனப்படுத்துகிறார். அதற்கு பிறகுதான் அவர் குர்ஆனும் பைபிளும் அல்லது குர்ஆனின் ஒளியில் பைபிள் அல்லது பைபிளின் ஒளியில் குர்ஆன் இப்படி ஏதோ ஒரு பெயரில் எழுதிய அவர் ஒரு நூல் உலக பிரசித்தம் பெற்று எல்லார் கைகளிலும் கிடைத்தது. அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியம் நிகழ்ந்தது. இங்கே நாம் சொல்ல வேண்டிய விஷயம், அல்லாஹ் எதை நாடினானோ, எதை நினைத்தானோ, எதை அவன் திட்டமிட்டானோ அது அப்படியே நடக்கும். மாற்றம் ஏதும் இருக்காது. இதோ நுனஜ்ஜீக்க பதனிக்க, உன் உடலை நாம் பாதுகாப்போம் என்று அல்லாஹ் சொன்னான். பாதுகாத்து கண்முன் இதே இருக்கிறது. கைகள் பட தொட்டு பார்க்கப்படுகிறது. அது காப்பாற்றப்பட்ட விதம் அங்கே உறுதி செய்யப்படுகிறது. அதை கண்டு அவர் இஸ்லாத்தை ஏற்கிறார் என்று சொன்னால், அல்லாஹ் சொன்னது அப்படியே இதோ நிகழ்ந்ததை இவர் காண்கின்றார். இதுதான் நமக்கும் அத்தாட்சி. அதே போன்று இன்னொரு விஷயம் என்னவென்று சொன்னால், அபூலஹப் என்ற ஒருவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்து நிற்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்த விஷயங்களிலே அவர் முரண்படுகிறார். அப்பொழுது அல்லாஹ் கோபப்பட்டவனாக வசனங்களை இறக்குகின்றான். தப்பத் யதா அபி லஹபின் வ தப். இந்த வசனங்களை அந்த சூறாவை முழுதாக இறக்கி கொடுத்து அல்லாஹ் அவரை சொல்லுகின்றான், இவர் நிச்சயமாக, இந்த அபூலஹப் நிச்சயமாக சயஸ்லா நாரன் ذات லஹப், விரைவில் அவன் கொழுந்து விட்டு எரியும் நெருப்பில் போடப்படுவான் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இப்போது அவர் ஹயாத்தாக இருக்கின்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழும் நேரத்தில் அவரும் வாழ்கிறார். அந்த பூமியில் மக்கமா நகரத்தில் அவர் இந்த வசனம் இறங்கிய பிறகு சுமார் 11 ஆண்டு காலம் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த 11 ஆண்டு காலங்களில் இந்த வசனம் இவருக்கு எதிரே இருக்கிறது. இவர் காதுகளில் கேட்கிறது. இந்த வசனங்கள் அங்கே தொழுகையிலும் ஓதப்படுகிறது, காபாவில் ஒலிக்கிறது, இன்னும் எல்லா இடங்களிலும் கேட்கிறது. இதோ இந்த அபூஜஹல் நரகத்தில் போடப்படுவார் என்று குர்ஆன் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறது. அல்லாஹ் சொன்ன வார்த்தை அது. அல்லாஹ் சொல்லுகிறான், யாரை குறித்து சொல்கிறானோ அவரே தன் காதுகளில் கேட்கிறார், அது குறித்து அறிகிறார், நன்கு புரிந்து கொள்கிறார். புரிந்து கொண்டவர் அதிலிருந்து தன்னை தப்பிக்க வைக்க வேண்டும், இந்த தண்டனையிலிருந்து நாம் தப்பித்து விட வேண்டும் என்று அவர் மனதில் தோன்றியதா? அதுதான் இல்லை. ஏன் அப்படி தோன்றவில்லை? அல்லாஹ் ஒன்றை முடிவெடுத்து விட்டால் அவர் தனக்குத்தானே கூட எதையும் செய்து கொள்ள முடியாது என்பதற்கு இது 100% அத்தாட்சியாக இதோ கண்முன்னே இருக்கிறது. அவர் நினைத்திருந்தால், நான் இதோ கலிமா சொல்லிவிட்டேன், அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு விட்டேன், நானும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி முஸ்லீமாகிவிட்டேன் என்று ஒற்றை வரியில் அங்கே அதை சொல்லியிருந்தால் பின்னால் வந்த மக்களுக்கு ஒரு கேள்வி உண்டாகியிருக்கும். குர்ஆன் சொல்லுகிறது அவரை நரகில் போடப்படும் என்று. ஆனால் அவரோ கலிமா சொல்லி முஸ்லீமாகிவிட்டார். கலிமா சொன்னவர் நரகத்திற்கு போக மாட்டார் என்றல்லவா இஸ்லாம் சொல்லுகிறது. அப்படியானால் என்ன இதற்கு பொருள்? ஒருவேளை குர்ஆன் சொல்வது பொய்யாக்கப்பட்டு விட்டதா என்ற ஒரு கேள்வி எழுப்ப வாய்ப்பு கிடைத்திருக்கும். அதனை அவர் அந்த வாய்ப்பை எவருக்கும் கொடுக்கவில்லை. இமாம்
முகமது முத்தவல்லி ஷாயராவி ரஹிமவுல்லா அவர் சொல்லும்போது, அவர் கற்பனையாக கூட அல்லது நயவஞ்சகத்தனம் செய்வது போன்று கூட இந்த கலிமாவின் வார்த்தைகளை மொழியவில்லையே. எது தடுத்தது அவரை? ஆம், அவரை தடுத்தது எதுவென்று சொன்னால், அல்லாஹ் ஒன்றை திட்டமிட்டு விட்டால், ஒன்றை சொல்லிவிட்டால், அதை பிறகு எவராலும் எக்காலத்திலும் மாற்ற முடியாது என்ற உண்மை அங்கே நிலைநாட்டப்பட்டது. அதனால்தான் அவர் எதுவும் செய்ய முடியாமல் அப்படியே வாழ்ந்து மறைந்தார். குர்ஆன் அவர் மீது எதை தீர்ப்பாக சொன்னதோ அது நின்று நிலைத்து கொண்டிருக்கிறது. இன்று வரையும் குர்ஆன் சொன்னது உண்மை என்றும், அந்த அபூலஹப் மீது அது அனைத்தும் நிகழும் என்றும் அப்படியே சொல்லப்பட்டு வருகிறது. அந்த அல்லாஹ்வின் சொல் அதை சொல்லிக்கொண்டே வருகிறது. திட்டமிட்டபடி சரியான முறையிலே அது சென்று கொண்டே இருக்கிறது என்பதை இது உணர்த்துகிறது என்று சொன்னால், அருமைக்குரியவர்களே, இதுதான் நாம் இங்கே பேச வேண்டிய விஷயம். அல்லாஹ் ஒன்றை சொல்லிவிட்டால், அல்லாஹ் ஒன்றை திட்டமிட்டு விட்டால், அல்லாஹ் ஒன்றை ஏற்படுத்தி விட்டால், பிறகு அதை மாற்றுவதற்கு எவராலும் முடியாது என்பது இந்த சம்பவங்களால், நிகழ்வுகளால் நமக்கு புலப்படுகிறது என்பதை நாம் உணர வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், இந்த செய்திகளெல்லாம் தஃப்சீர் அஷ்-ஷாராவியுடைய மொழியாக்கங்களில் நான் எடுத்து மொழிபெயர்த்த வகையில் கண்டவை, அவற்றைத்தான் உங்களுக்கு நான் சொல்லி வருகின்றேன். இந்த நூல்கள் தேவை என்றால் வாங்கி படியுங்கள், நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.